வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம். குரமகள் செய்யும் வழிபாட்டை விரிவாக சொல்ல புகுகிறார் நக்கீரர். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முருகனுக்கு எல்லா இடமும் விருப்பமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மிகவும் விருப்பமான இடம் குறிஞ்சி நிலம். மலைகளிலும் அவற்றை சார்ந்த இடங்களிலும் அவனை வழிபடுபவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். குறிஞ்சி நிலத்து ஊர்களில் உள்ள பூசாரியாகிய வேலன் அவனை வழிபடுவதை நக்கீரர் முன்பு சொன்னார். அதை நாம் பார்த்தோம் அல்லவா? இப்போது பூசாரிச்சியாகிய குரமகள், பூசாரியை பார்த்துவிட்டோம். இப்பொழுது பூசாரிச்சியாகிய குரமகள் பூஜை போடுவதை வர்ணிக்க வருகிறார். பூசாரியை தேவராட்டி என்று சொல்வதுண்டு. தெய்வம் என்ன செய்யும்? ஆவேச உருவத்தில் அவள் மேல் வந்து அருள் செய்யுமாம். அதனால் அந்த பெயர் உண்டாயிற்று. அவள் மிகவும் பக்தியுடனும் விரத ஒழுக்கத்துடனும் இருந்து முருகனை வழிபட்டு பிரத்யட்சமாக அவனை வருவிக்கிறாள். தன்மேல் ஆவேசிக்கும்படி செய்கிறாள். அவள் செய்யும் வழிபாட்டையும் வெறியாட்டு என்று சொல்வார்கள். இப்பொழுது பாருங்கள், முருகனை வரும்படி செய்ய போகிறாள். அதை கண்டு தம் தம் குறைகளை தீர்த்து கொள்வதற்காக குறிஞ்சி நில மக்கள் அத்தனை பேரும் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். முருகனுக்கு பெரிய திருவிழாவே நடைபெறுகிறது. திருவிழாவில் முதலில் செய்ய வேண்டுவது கொடியேற்றம். எந்த விழாவாக இருந்தாலும் கோயிலில் திருவிழா என்போது முதலில் குடியேற்றம் செய்வார்கள். இங்கும் முதலில் குடியேற்றம் நடைபெறுகிறது. முருகனுடைய கொடி என்ன? கோழி. சேவலுக்கு கொண்டை அழகாக இருக்கும். கொண்டை அசைய அசைய சேவற்கோழி நடந்து வருவதே ஒரு சிறப்பாக இருக்கும். கொண்டையினால் மாட்சி பெற்ற தலையை உடையது சேவல். அந்த கொடியை இப்போது ஏற்றுகிறார்கள். வெறும் கொடியை மட்டும் ஏற்றினால் போதுமா? திருவிழாவுக்கு ஏற்ற வகையில் அலங்காரம் செய்கிறார்கள். தோரணம் என்ன, பூமாலை என்ன என்று எல்லாவற்றையும் கட்டுகிறார்கள். முருகன் திருக்கோயிலுக்கு முன் வெறு வெளியாக இருந்த இடம் இப்போது விழா கோலத்துடன் பொலிகிறது. விழாவுக்கு பொருத்தமானபடி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். மான் தலை கொடியோடு மண்ணி அமைவர என்று கூறுகிறார் நக்கீரர் பெருமான். மாட்சிமைப்பட்ட தலையையுடைய கோழிக்கொடியோடு மற்ற அலங்காரங்களையும் செய்து பொருத்தமாக அமையும்படி, மண்ணி என்றால் அலங்கரித்து, ஆண்டலை கொடி என்று பிரித்து பேய் முதலியவை வராமல் பாதுகாப்பாக இருக்கும்படி ஆடவனது தலையும் பறவையின் உடம்பும் உடைய உருவத்தை எழுதிய கொடி என்றும் பொருள் கொள்வது உண்டு. ஆண்டலை கொடி என்பதற்கு மயிர்கொடி என்று ஒரு உரையாசிரியர் உரை எழுதுகிறார். தெய்வங்களுக்கு உகந்தது வெள்ளை கடுகு. கடவுளை வழிபடும் இடங்களில் அதை அரைத்து பூசுவது வழக்கம் என்று பழைய நூல்கள் சொல்கின்றன. வெள்ளை கடுகை அரைத்து நெய்யோடு குழப்பி அங்கங்கே பூசுவார்களாம். தெய்வம் இருப்பதாக எண்ணும் வாசல் நிலை முதலிய இடங்களில் அதை அப்புவார்கள். இப்போது மஞ்சளும் குங்குமமும் இடும் வழக்கம் இருப்பது போன்றது அப்போது. ஐயவி அப்பிய நெய்யணி நெடுநிலை என்று நக்கீரர் தாம் இயற்றிய நெடுநல்வாடை என்ற நூலில் கதவு நிலையை சொல்கிறார். ஐயவி என்பது என்ன? வெள்ளைக்கடுகு. இங்கும் வாசற்கால்களிலும் மற்ற இடங்களிலும் தெய்வ சாந்தியத்தின் பொருட்டு நெய்யையும் அரைத்த கடுகையும் அப்புகிறார்கள். அப்படி அப்பும்போது முருகனுடைய திருநாமங்களையும் மந்திரங்களையும் மெல்ல சொல்கிறார்கள். பக்தியுடன் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இவ்வாறு செய்யும் இடங்களுக்கெல்லாம் ஒரு கும்பிடு போடுகிறார்கள். அழகிய மலர்களை தூவுகிறார்கள். ஆஹா, இவ்வளவு அழகாக இருக்கும் அந்த காட்சி. இப்போதும் திருக்கோயில்களில் அங்கங்கே உள்ள பலிபீடங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் சுவரில் உள்ள திரு உருவங்களுக்கும் எண்ணெய் தடவி அபிஷேகம் செய்து கும்பிட்டு பூஜிக்கிறார்கள். அப்படியே மலைநாட்டு கோயிலிலும் எங்கெங்கே கடவுள் உறைவதாக வழி வழியே நம்பி வருகிறார்களோ அங்கெல்லாம் இந்த நெய்யும் ஐயவியும் பூசி பூசி அழகாக வைக்கிறார்கள். அப்படி பூசி விட்டு பூஜிக்கிறார்கள். இக்காலத்தில் சில தலங்களில் உள்ள மூர்த்திகளுக்கு நீரால் அபிஷேகம் செய்வது இல்லை, புனுகு பூசுவார்கள். அதுபோல அந்த காலத்திலும் சுவர்களிலும் தூண்களிலும் உள்ள உருவங்களுக்கு ஐயவியும் நெய்யும் கலந்து பூசி பூத்தூவி வழிபடுவார்கள் என்று தோன்றுகிறது. இந்த கலவையினால் அந்த உருவங்களுக்கு காற்றாலும் வெயிலாலும் மழையாலும் ஊறுபாடு நேராமல் இருக்கும் என்றுதான் தெரிகிறது.
நெய்யோடு ஐயவி அப்பி ஐது உரைத்து குடந்தம் பட்டு கொழுமலர் சிதறி. நெய் அல்லது எண்ணெயோடு வெண் சிறு கடுகையும் அப்பி மெல்லியதாக மந்திரத்தை சொல்லி கைகூப்பி வணங்கி வளப்பம் மிக்க மலர்களை தூவி அர்ச்சித்து. நெய் என்பது எண்ணெய்க்கும் பெயர். ஐயவி என்பது வெண் சிறு கடுகு. ஐது என்றால் மெல்லியதாக. குடந்தம் படுதல் என்றால் கும்பிடுதல். ஆயுத உரைத்து என்பதற்கு தான் வழிபடுவதற்கு உரிய மந்திரத்தை தோன்றாமல் உச்சரித்து என்று உரை எழுதுவர் நச்சினார்க்கினியர். சிறிது மந்திரங்களையும் ஓதி என்பது வேறு ஓர் உரை. மந்திரங்களை வெளிப்படையாக சொல்லுதல் கூடாது. குடந்தம் படுதல் என்றால் கையை குவித்து வணங்குதல், அஞ்சலி செய்தல். நால் விரல் முடக்கி பெருவிரல் நிறுத்தி நெஞ்சிடை வைப்பது குடந்தமாகும் என்பது ஒரு பழைய சூத்திரம். குட என்பது வளைவை உணர்த்தும் உரிச்சொல். கையை வளைத்து செய்யும் வழிபாட்டுக்கு குடந்தம் என்னும் பெயர் வந்தது. இது மிகவும் அருமையாக வழங்கும் சொல். குடந்தம் பட்டு சூழ் போந்து குழைந்து வழுத்தி என்று கூர்ம புராணக்காரர் இந்த சொல்லை ஆளுகிறார். திருவிழாவில் இனிமேல்தான் தேவராட்டி வந்து பூஜை செய்ய போகிறாள். அதற்கு முன்பாக முன்னேற்பாடாக இவை யாவும் நடக்கின்றன. எங்கே பார்த்தாலும் தெய்வத்தை நினைக்கச் செய்யும் காட்சிகள், மனம். முருகனுடைய பூஜையை நடத்தும் குரமகள் இதோ வந்து கொண்டிருக்கிறாள். முருகன் ஆவேச உருவத்தில் வந்து விளையாடுவதற்கிடமாகிய பண்புடையவள் அவள். அவளை கண்டாலே குறிஞ்சி நில மக்களுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு. அவள் விரதம் காக்கும் கடுமையை கண்டு அவளிடத்தில் யாவரும் அச்சமும் அன்பும் ஒருங்கே கொண்டு பழகுவார்கள். முருகனுடைய திருக்கோயிலுக்கு முன் அவள் வருகிறாள். முருகனை தன் மீது வருவித்து அருள் காட்டப் போகிறாள். ஆடியும் பாடியும் தொழுதும் அழுதும் முருகனை வருவிக்கும் கலையில் வல்லவள் அவள். அந்த பெருவிழாவில் எந்த சமயத்தில் முருகன் அவள் வாயிலாக வந்து அருள் புரிவானோ என்று எல்லா மக்களும் காத்து நிற்கிறார்கள். தெய்வம் வந்து குடிகொள்ளும் நடமாடும் கோயிலாக அவள் இருக்கிறாள். உள்ளே ஒரு சேலையை கட்டி அதன் மேலே நிறத்தால் வேறுபட்ட வேறு ஓர் ஆடையை உடுத்தி இருக்கிறாள். நீராடி தூய்மையுடன் இருக்கும் அவள் தன் கையில் சிவந்த நூலை காப்பாக கட்டியிருக்கிறாள். விரதம் இருப்பவர்கள் கையில் காப்பு கட்டிக்கொள்வது உண்டு. விழா நடைபெறும் போது முக்கியமான பூஜகர் காப்பு கட்டிக்கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? விழா தொடங்குவதற்கு முன் இந்த காப்பு கட்டு நடைபெறும். காப்பு கட்டி கொண்டவர்கள் விரதம் காத்து வேறு எந்த செயலிலும் ஈடுபடாமல் குறிப்பிட்ட எல்லையை விட்டு போகாமல் விழா முடியும் அளவும் இருப்பார்கள். காப்பு களையும் மட்டும் மிகவும் கடுமையான வரையறைகளோடு விரதம் காப்பார்கள். இந்த காலத்தில் மஞ்சள் சரட்டை காப்பாக கட்டிக்கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். முருகனுடைய திருவிழாவில் எல்லாம் சிவப்பு மயமாகவே இருக்கிறது. முருகன் செந்நிறம் உடையவன். அதனால் அவனுடைய திருவிழாவில் சிவப்புக்கு அதிக சிறப்பு இருக்கும் போலும் பூசாரிச்சி ஆகிய குரமகள் தன் கையில் செந்நிறமுள்ள நூலையே காப்பாக கட்டிக்கொண்டிருக்கிறாள். அவள் கையில் வெண்பொரியை வைத்துக்கொண்டு அதை எங்கும் சிதறிக்கொண்டு வருகிறாள், எங்கும் தூவிக்கொண்டு வருகிறாள். சிறு தெய்வங்கள் பல அவ்விடத்தில் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைவு உண்டாகும் பொருட்டு பொரியை தூவுகிறார். பெரிய மனிதரை பார்க்க போகும்போது அவர் வீட்டு ஏவலாளர்களுக்கு ஏதேனும் சிறிது பணம் தருகிறோம் அல்லவா? அதுபோல குறிஞ்சி நிலத்தின் தனி தெய்வமாகிய முருகன் எழுந்தருளப் போகிறான். அதற்கு முன் அங்குள்ள குட்டி தெய்வங்களுக்கு நிறைவு உண்டாக பொரியை தூவுகிறாள் குரமகள். அதோடு அரிசியையும் இட்டு பூஜிக்கிறாள். எப்படி? மஞ்சள் கலந்த அட்சதையை கொண்டு பூஜிக்கும் வழக்கத்தை நாம் அறிவோம். இங்கே எப்படி இருக்கிறது தெரியுமா? இங்கேயோ நல்ல வெள்ளையான அரிசியில் சிவப்பு கலந்து செவ்வரிசியாக்கி அங்கங்கே இடுகிறாள். அதை சில் பலி அல்லது சிறு பலி என்று சொல்வார்கள். அந்த சிவப்பு எதனால் வருகிறது தெரியுமா? மிக்க பலமுள்ள ஆட்டுக்கிடாய்களை வெட்டி பலியிடுகிறார்கள். அவற்றின் இரத்தத்தை அரிசியோடு கலந்து பூஜிக்கிறார்கள். பல கூடைகளில் பிறப்பரிசி வைத்து நிவேதனம் செய்கிறாள். முரண்கொள் உருவின் 2 உடன் உடி இச் செந்நூல் யாத்து வெண்பொறி சிதறி மதவலி நிலைய மாத்தான் கொழுவிடை குருதியோடு விரைய தூவெள் அரிசி சில்பலி செய்து பல் பிறப்பு இரி என்று கூறுகிறார் நக்கீரர். ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட நிறத்தியுடைய 2 ஆடைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக சேர்த்து உடுத்து கையில் செந்நிற நூலை காப்பாக கட்டி உடுத்து கையில் செந்நிற நூலை காப்பாக கட்டிக்கொள்கிறாள். வெண்ணிறமான பொரியை தூவி மிக்க வலிமை நிலை பெற்ற பெரிய காலையுடைய
கொழுத்த ஆட்டுக்கிடாயை வெட்டி இரத்தத்தோடு கலந்த மிக்க வெண்மையான அரிசியை சிறு பலியாக வைத்து பல பிறப்பரிசி நிரப்பிய கூடைகளை இருத்தி என்று பொருள் கொள்கிறது. இது முரண் என்றால் மாறுபாடு, உரு என்றால் நிறம், யாத்தி என்றால் கட்டி, மதவலி என்றால் மிக்க வலிமை, நிலைய என்றால் குறையாமல் நிலை பெற்ற. இவ்வாறு குருதி கலந்த அரிசியும் பிறப்பும் வைத்து வழிபடும் வழக்கத்தை வேறு புலவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். கொழிவிடை கரை விராவிய பலிக்குறை நிரப்பி வழுவில் பல் பிறப்பிரி வெறியாட்டையர் மன்றத்து என்பது தணிகை புராணம். இப்படியாக குரமகள் செய்யும் பூஜையில் அலங்காரம் எப்படி செய்கிறார் என்று அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.